இப்போ ராதியா மேடம் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வந்து இப்போ இந்த தொகுதியில் பாராளுமன்ற தொகுதிக்கு நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். அவருடைய கணவர் இதுக்கு முன்னாலே வந்து எம்பி இருந்திருக்காரு நினைக்கிறேன். எம்பி எம்எல்ஏவால் இருந்திருக்காரு. கூட்டணி கட்சி சார்பில் இருந்திருக்காரு. இந்த தடவை வந்து பாஜகவோட கூட்டணி வச்சு அவங்க தேர்தலில் சந்திக்கிறாங்க. இருந்தாலும் கேப்டனோட இப்போ இருக்கிற சூழ்நிலையை மக்களுடைய ஒரு பெருவாரியான ஆதரவில் இருக்குது. அதை தவிர வந்து இப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை வச்சு இவங்க தேர்தலை சந்திக்கிறதுனால கண்டிப்பா இவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பா அவர் வெற்றி பெறுவார். கேப்டன் சார் ரொம்ப பிடிக்கும். நல்லது செஞ்சுக்கிறாரு. ஊரு நாட்டுக்கு நல்லா செஞ்சிருக்காரு. ஏன்னா அவரு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். அவர் பையன் நிற்கிறாரு. அவர் ஜெயிச்சாங்க நல்லது தான். எல்லாம் நல்லது செய்வார். கேமலா தம்மா ரொம்ப பிடிக்கும். அவங்க வரணும், இந்த கட்சி அவர் இந்த இதில் வரணும். நாங்கள் அதுதான் ரொம்ப பாராட்டணும். அதான் நாங்கள் நினைக்கிறோம். இப்போ மக்களுடைய மனதில் அண்ணன் இருக்கிறாரு. உயிரோடு இருக்கும்போது எப்படி போற்றுனாங்களோ, அண்ணன் வந்து ரசிகரா நடிகரா இருந்தபோது எப்படி ரசிச்சாங்களோ, இன்னும் அவருடைய ரசிப்போ அவருடைய ரசிகர்கள் இன்னும் வந்து திரண்டு வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவரு அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி. விரும்பாக்கம் அவர் வீடு விரும்பாக்கத்துல இருக்கிற மாதிரியே தான் தோணுதே தவிர அவர் இறந்துட்டாருன்றது எங்களுக்கு தோணவே இல்லை. எங்களுக்கு வீடு இங்க பக்கத்துல தான் இருக்குது. நான் எப்பவுமே வெளியில போகும்போது வரும்போதெல்லாம் டெய்லியும் அன்றாடம் வந்து பார்த்துக்கிட்டு தான் போவோம். அண்ணனுடைய ஆசீர்வாதம் எங்களோட இருந்துகிட்டு இருக்கு. மக்களுக்கு நல்லது செய்திருக்கிறாரு. அவர் பிள்ளைகளும் இன்னைக்கு அவர் இறந்ததுனால இல்லை, அவர் செஞ்ச உதவி அவர் மகனும் அவர் ஒய்ஃபும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது போல அவங்க எலெக்ஷன்ல நின்னா கூட அவங்க வந்து தோக்கிறதுக்கு வழி இல்லை. கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அனுதாப முறையில அவர் எப்படி மக்களுக்கு உதவி செஞ்சாரோ அவருடைய புகழ் பிள்ளைக்கும் இருந்து அனுதாப முறையில அவருக்கு ஓட்டு விழுவுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஜெயிப்பாங்க, கண்டிப்பா ஜெயிப்பாங்க. இந்தியாவின் கொள்கை என்றும் மறக்க முடியாத நினைவுகள். கண்ணில் தெரிந்த என் கருப்பு எம்ஜிஆர் அண்ணன் அவர்கள், கேப்டன் அவர்களின் எப்போதும் அவர் நினைவால் என்றும் இருப்போம். அவர் நினைவால் நாங்கள் என்றுமே கேப்டன் எது போகிறாரோ அந்த தொகுதியை நாங்கள் கண்டிப்பாக 4 பேருக்கு நல்லதை செய்வோம் என்று வன்புறுகிறேன். கேப்டன் ஆசீர்வாதம் எப்போதும் எங்களுக்கு உண்டு. அண்ணன் மறக்க முடியாத நினைவுகள். அன்றும் என்றும் இன்றும் கேப்டன் தான் எங்கள் கொள்கை. அரசியலிலே நிரந்த எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாது. இப்போதைக்கு 2-3 நாட்களுக்கு முன்பாக வேட்புமனு தாக்கல் செய்த மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து வேட்புமனு தாக்கல் செய்த போதும் பார்த்தீங்கன்றால் இருவரும் ராதிகா அவர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் செய்து வெளியே வரும்போது விஜய் பிரபாகரும் நேரில் வந்திருந்த போது இருவருமே அவருடைய அன்பை பரஸ்பரத்தை வெளிப்படுத்தி கொண்டு நட்புறவுகளை கைகள் மூலமா இணைத்து தெரிவித்தான் சென்றார்கள். அரசியல் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான். இருந்தாலும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெல்வார் என்று மிகப்பெரிய நம்பிக்கை வைத்துள்ளோம். எங்க இருந்தாலும் சாரு நல்லா இருக்கணும். எப்பவுமே எங்க மனசுல அவர் இருக்காரு, கேப்டன் சார். அவர்தான் வரணும் நாங்க நினைக்கிறோம் சார். நாங்க கேப்டன் பிரபாகர் வரணும். அவருதான் நாங்க எல்லாம் ஓட்டு போடுவோம். வேற எந்த மாற்றம் கிடையாது. வரணும். எல்லாரும் நம்ம சாருடைய ரசிகர்கள் எல்லாருமே. நாங்கள் இப்போ கொஞ்சம் அவர் வந்து இறந்தப்ப வந்து பார்க்க முடியாதனால இப்போ வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பார்க்க வரலான்ட்டு வந்து பார்க்க வந்தோம். இருந்தாலும் இங்கே மதுரை மண்ணில் பிறந்ததுனால அவரை பார்த்து கொஞ்சம் அது ஒரு அஞ்சலி சேர்த்துட்டு போகலான்ட்டு நாங்கள் எல்லாம் ஒரு குரூப்பாக வந்திருக்கோம். அவ்வளோதான். நல்ல மனிதர், நல்ல ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள ஆள். சொன்ன மாதிரி மதுரைக்கு சொன்ன மாதிரி மதுரையில் உள்ள மக்களே கொஞ்சம் பிறந்தவரை மதுரையில் வந்து எல்லாமே நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுற உள்ளவங்க தான். விஜயகாந்த் மகன் நிற்கிறாரு. பெரும்பாலும் நம்மள தான். மாற்று கருத்தே இல்லை. ஐ மிஸ் யூ கேப்டன். கண்டிப்பா 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் விஜய பிரபாகரன் விருதுநகர் தொகுதியில் கண்டிப்பா 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் கண்டிப்பா வெற்றி பெறுவார். இது மக்கள் கேப்டன் வழியில் போறாரு. அது எந்த தவறும் இல்லாமல் கேப்டன் மகன் விருதுநகர் தொகுதியிலே கண்டிப்பா 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிப்பார். கிட்டத்தட்ட அவர்களும் பார்த்தா 2004ஆம் ஆண்டிலிருந்து நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகமானது ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பான முறையில் வந்து சில நேரங்களில் சில தொய்வுகள் ஏற்பட்டாலும் இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் இவ்வளவு ஒரு நல்ல வரவேற்பு இருப்பதாகவே
நான் கருதுகிறேன், எனது சொந்த கருத்து கருதுகிறேன். இப்பொழுது ஒரு சரியான சூழ்நிலையில் சரியான நேரத்தில் சரியான வேட்பாளராக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா மேடம் வந்து சரியான முடிவு எடுத்திருக்கிறாங்க. சரியான தொகுதியில் நிக்கிறாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல சூழல். இப்ப எப்படி சொல்ல, ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால இது வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. நல்ல நல்ல சிறப்பான ஒரு கூட்டணி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகமே SNDP மூலியமாமே தேசிய முற்போக்கு திராவிட மூன்று நான்கு கட்சிகள் வேற சின்ன சின்ன கட்சிகளா இருக்கு. அவங்க கூட சேர்ந்து இவங்க இது பண்றதுனால கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கண்டிப்பா வெற்றி பெறுவோம் நம்ம எதிர்பார்க்கிறோம். கேப்டனோட மகன் பிரபாகரன் அவரும் தேர்தல் களத்தில் இறங்கியிருக்காரு. முதல் தேர்தல் காணப்படுறாரு. அதுவும் விருதுநகர் தொகுதியில அவரோட வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? கண்டிப்பா இருக்கும், வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பா. உங்களோட ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கு? எப்பயுமே கொஞ்சம் கேப்டனுடைய அந்த சில ஹெல்ப் எல்லாம் வந்து இவங்க லேட்டா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது முதல்லயே கொஞ்சம் சொல்லியிருந்தா கொஞ்சம் அவருக்கு நிறைய நல்ல ஒரு மதிப்பு மரியாதைலாம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் சொன்ன மாதிரி போனதுக்கு அப்புறம் அது இதுன்னு சொல்லி இப்பதான் எல்லாம் தெரியுது. அவருடைய ஹெல்ப் எல்லாம் எத்தனையோ ஹெல்ப் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு சில விஷயங்கள்லாம் தெரியுது. அதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் எல்லாருக்கும் இந்த மாதிரி அந்த அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே ஃபர்ஸ்ட் டைம்லேயே சொல்லியிருந்தாங்கன்னா நிறைய மக்களுக்கு அவங்கள பற்றி நல்ல டீட்டெயில்ஸாக தெரியும். அது கண்டது கெட்ட ஒரு ஒப்பீனியன் அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா. கொஞ்சம் நல்ல இதை இந்த மாதிரி இதெல்லாம் அப்பயே சொல்லியிருந்தாங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அவ்வளோ ராதிகா சரத்குமார் அவங்க இருக்காங்க. இல்லை இல்லை, அவங்களும் சொல்லுங்க, அவங்க மிகப்பெரிய நடிகை, அவங்க நிறைய fans அவரை காட்டும் இவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக மக்கள் வந்து நல்ல ஒரு அஃபெக்ஷன் இருக்கு. உங்களோட கருத்துப்படி ராதிகாவை விட இவங்களுக்கு அதிகமாக ஓட்டு வாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ராதிகா சரத்குமார் பெரிய ஆக்டராக இருந்தாலும் விஜயகாந்த் வழியில் போயிருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறும். அவங்க பெரிய ஆக்டராக இருந்தாலும் கண்டிப்பாக 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் கண்டிப்பாக விஜய் பிரபாகரன் வெற்றி பெறுவார் கண்டிப்பாக. விஜயகாந்தி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜயகாந்தி சார் பார்க்க வந்தா அவர் இறந்துட்டாரு. பார்த்துட்டீங்களா? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? சாமி கும்பிட்டீங்களா? உள்ள பூ போட்டீங்களா? என்ன வேண்டிட்டீங்க? என்ன என்ன தெரியல. வேண்டிட்டீங்களாங்க? தாத்தா கிட்ட தான் வேண்டிட்டீங்களா? என்ன வேண்டிட்டீங்க? நல்லா படிக்கணும் வேண்டிட்டீங்களா? என்ன சொன்னாரு? சரின்னு சொன்னாரு. நல்லா படிக்க சொல்ல சொன்னாரா? பேர் என்ன? காய்கொல்லி.